மால்டாவில் இருக்கிற லக்கூன் பீச்சுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து பீச்சுன்னு சொல்கிறத விட ஒரு சீ சைட். இதில் வந்து நாங்கள் ஃபேரி அல்லது ஸ்பீட் போட் அல்லது நார்மல் போட் புக் பண்ணி வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 20-25 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே அவங்க உள்ளுக்கால எங்களை கூட்டி கொண்டு இன்னொரு இடத்துல விட்டுருவாங்க. அதில் நீங்கள் வந்து கரையில் இறங்கி வெளியில் வந்து பெரிய மவுண்டன் இருக்குது. அதுக்கு மேலே ஏறி போய்க்குள்ளே நிறைய வந்து சின்ன சின்ன ஷாப்புகள் இருக்கும். எல்லாம் ட்ரிங்க்ஸுகள், பைனாப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் அப்படின்னு நிறைய ஜூஸ் வந்து பாருங்கள். அது எல்லாமே இந்த சைட்டில் இருக்க எல்லாம் சின்ன 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 ஷாப்ஸ். ஸோ அதுகளில் நீங்கள் அதுகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். போய் ட்ரிங்க்ஸுகள் அதில் வாங்கி சாப்பிட்லாம். சிப்ஸு, சிக்கன், பேக்கர் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு எங்களுக்கு ஒரு ஃபயரி வரும்படத்துக்கு கையில் ஒரு டேக் கட்டி விடுவாங்க. அந்த டேக்கை காட்டிட்டு அல்லது ரிட்டன் டிக்கெட் எங்களை கையில் இருக்கும், அதை காட்டிட்டு நாங்கள் ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பியூட்டி அப்படியே இருக்குது பாருங்கள். நாங்கள் சீனரிகளில் பார்ப்போம் சில விஷயங்கள், அது இங்கே நேராக நேச்சுரலாக வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். கடலுக்குள்ளே ஒரு சின்ன பாட் மட்டும் எஞ்சி நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு இதுக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டும் உடைஞ்சிருக்குது. ரெண்டுக்கும் இடையால் அங்கால பக்கம் நாங்கள் செய்ய பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பாட் இருக்குது. நிறைய சின்ன சின்ன ஸ்பீட் போட்ஸ் நிறைய நிற்குதுங்க. இதெல்லாம் கூட நாங்கள் புக் பண்ணி வரலாம். இப்போ நாங்கள் வார சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது, ஃபேமிலியோட வாரதா அல்லது எப்படி வாரம்னு சொல்லி. இப்போ சின்னாக்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா ஸ்பீட் போட் வந்து சரி வராது, ஏன்னா அது உங்களுக்கு நனையும் வரைக்கல, ஸ்பீடாக வரைக்கல. அப்போ அது கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். ஸோ பெரியாக்களாக வந்தால் அது சூஸ் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் போட்ஸும் இருக்குச்சு, இதுதான் இல்லை, எல்லா டைப் ஆஃப் போட்ஸும் இருக்குது. அதனால் எது வேணாலும் நாங்கள் புக் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை இப்படியே சுற்றி இதுதான் அவங்க கொண்டு விடுற இடம். இந்த இடம் இதை நீங்கள் அப்படியே இந்த மவுண்டனுக்கு மேலே ஏறி, இது ஹில் இல்லை மவுண்டன் தான், ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி நீங்கள் அப்படியே பின்னால் வரலாம். சுற்றி உங்களுக்கு நல்ல வியூ இருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி. இது ஒரு மால்டாட லக்கூன் வியூ பாயிண்ட்னு கூட சொல்லலாம், ஏன்னா அந்தளவு வியூ இங்கே தான் இருக்குது. நினைக்கிற மால்டாவுக்கு வர டூரிஸ்ட் யாருமே இதை பார்க்காம போக மாட்டாங்க. இப்படியே நீங்கள் சுற்றிட்டு வரலாம். இதில் வந்து சின்ன ஏதாவது ஃப்ளைட்டாக சாப்பிடக்கூடிய செட்டப் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன இந்த சோப்ஸ்கள் இருக்குது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தராங்க. ஜூஸ் எல்லாம் குடிச்சிங்கன்னு சொன்னால் அது நேச்சுரல் ஃபீல் இருக்குது. ஒன்றுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நேரடியாகவே அதை இது பண்ணி தராங்க, குடியக்கூடிய மாதிரி ரெடி பண்ணி தராங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. €8, €3, €4 அப்படி பல மாதிரி விற்கிறாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. நல்ல ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வரலாம் இந்த இடத்துக்கு. கப்பல்ஸாக வரலாம் அல்லது ஃபேமிலியாக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். எப்படி வரதுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒரு நாள் 2 நாளில் நிற்கிறேன்னா இந்த இடம் காணாது பார்க்குறதுக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் இருக்கிறேன்னா நிறைய இது பார்க்கக்கூடிய இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிறனால நாங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். மால்டாட லக்கூன், எனக்கு பேரும் வந்து அவ்வளோ புதுசு தான், மால்டாவே புதுசு. பாருங்கள் எப்படி இருக்கு இந்த பீச் வந்து ப்ளூ லக்கூன். இந்த பீச் ஃபுல்லாகவே இந்த கடல் எல்லாமே சரியான ப்ளூ, டார்க் ப்ளூவாக இருக்குது. அதெல்லாம் தான் ப்ளூ லக்கூன்னு சொல்லி பேர் வந்துட்டு நினைக்கிறேன். பாருங்க அப்படின்னு சொல்லி செம்ம வியூ, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, அப்படி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேராசூட் கையும் ஆக்கள் மேலே இருந்து ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு அதை சூம் பண்ணக்கூடிய மாதிரி இல்லை. பாருங்க இதுவும் இது செய்கிறாங்க பேராசூட்டில், இதில் இறங்குறாங்க. இதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துக்கு யாரும் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்களும் ஷேர் பண்ணலாம், என்ன எக்ஸ்ட்ரா நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லி. ஏன்னா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. வரைக்கும் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கொண்டு வர மறந்துடாங்க. நல்ல பீச், நல்ல மணல், கல்லெல்லாம் கிடையாது, மணலில். நான் நல்லா சரியான ஹைட்டில் இருந்தால் அந்த வீடியோ எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 50 ஃபீட்டுக்கு மேலே
இதுலேருந்து எடுக்கிறேன்னா ஒன்றுமே ஒரு எடிட்டிங் செய்யறதில்லை, நீங்கள் சும்மா எடுத்தாலே இந்த வீடியோ வந்து படிவாக தான் இருக்குது. அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் இது பாருங்க. நானும் ஃபேமிலியாக தான் வந்தேன்னா. இதுக்கு பிறகு நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தால் ரிட்டன் இது எடுப்போம், ஃபயர் எடுத்து நாங்கள் வந்த இடத்துக்கு எங்கே டிக்கெட் வாங்கினோமோ அந்த இடத்துக்கு போயிடுவோம்.